Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்க லீவில் இருக்கிறதுனால நிறைய அவங்க கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஒரு வாரம் ஆயிடுச்சு வீடியோ போட. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த பிளேட் வீடியோ போட்டிருக்கேன். போடாதவங்க பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஊரில் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் நிறைய போட்டு வச்சுருக்கேன். எங்கள் மகள் வீட்டில் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். இருக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். முள்ளங்கிலேயே 2 டைப். அதாவது லைட் பிங்க்கில் ஒரு முள்ளங்கி வரும். இந்த ஒயிட் கலர் முள்ளங்கியை விட இந்த முள்ளங்கி தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய், காலிஃப்ளவர், மிளகாய். இதுலேயே நீங்கள் இந்த மாதிரி க்ரீன் கலரில் போட்டுக்கிட்டிங்கன்னா பச்சை மிளகாய். நான் ஊரில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே இல்லை, இங்கே இந்த ஒரு மிளகாய் தான் இருக்குது. அதுக்கடுத்து ஃப்ரூட்ஸில் பாருங்கள், வாழைப்பழம். இது 6 mm போட்டதுனால ரொம்ப பெருசாக இருக்குது. மாதுளை, மாம்பழம், தர்பூசணி, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி. இப்போ நம்ம போட்டது பீட்ரூட். இது வரைக்கும் எங்கே இருக்குது? பீட்ரூட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் போட 5 mm பர்பிள் கலர், அதாவது கத்திரிக்காய்லாம் போடுமே வயலட், அந்த கலர் லைட் கிரீன் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட இந்த லைட் கிரீன் இல்லைன்னா டார்க் கிரீன் கூட எடுத்துக்கோங்க. டார்க் கிரீனும் நல்லாயிருக்கும். இல்லாதவங்க டார்க் கிரீன் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 80 நம்பர் இல்லை 70 நம்பர் எந்த ஒயர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எண்பதாம் நம்பர் ஒயர் 5 அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒயரை 2ஆக மடிச்சுட்டு ஆள்கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும். 4 மணி கோக்கணும். மேலே இருக்க ஒயரில் 4 மணி கோக்கணும். இந்த 4ஆவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதில் 4 மணி, 5 மணி, 6 மணி எல்லா பூவுமே இதில் கலந்து தான் வரும். அப்போ தான் அந்த ஷேப் வரும். இப்போ இந்த ஒயரில் 1 மணி கோக்கணும். ஏதாயிலும் ஒரு ஒயரில் 1 மணி கோத்துட்டு அந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் 1 மணி கோத்துருக்கேன். இந்த ஒயரை அப்படியே குறுக்க இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணியில். இப்போ ஒயர் நகராமல் இருக்க ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஒயரை ஒரு சைடு மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். ஏதாயிலும் ஒரு ஒயரை
மெலிஸ் ஒயர் இருந்தால் டக்கு டக்குன்னு போயிடும். இது கொஞ்சம் திக் ஒயருங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக தான் போகும். ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும். அந்த ஷேப் வந்து அதாவது ஒடுங்காமல் நல்ல ஷேப் அழகாக வரும். இப்போ 1 மணியில் ஒயர் இருக்குது. அதுக்கடுத்து 6 மணி பூ தான் போட போகிறோம். ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் சைடு ஒயரில் 5 மணி கோக்கணும். இந்த 5வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த 4 மணிலேயும் 6 மணி பூ தான் வரும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணி இருக்கும். அப்புறம் 4 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். அதுக்கடுத்தும் 4 மணி கோக்கணும். இந்த கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும். அப்போ 3 மணி கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்கும். 4 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். இந்த 4வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். 4வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஆறு மணி பூ தான் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இந்த கார்னரில் ஒரு மணியில் வந்து அதுக்கு முன்னெல்லாம் 5 மணி பூ போடுவோம். ஆனால் இந்த பீட்ரூட்டுக்கு இதுலேயும் 6 மணி பூ தான் போடணும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. 1 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரை கீழே 1 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 4 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். 4வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இன்னும் ஒரு பூ கவனமாக பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே போட்டுட்டு வருவீங்க. இந்த 4வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த கார்னரில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். உள்ள சென்டரில் வந்து 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். அப்போ 3 மணி இருக்கும். 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இங்கே 1 மணியில் வந்து 4 மணி கோக்கணும். இந்த கார்னரில் வரும்போது இந்த சென்டரில் வரும்போது 3 மணி கோக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. புரியும்னு நினைக்கிறேன். கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக ஒரு பவுல் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த பம்பரம்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த பகுதி கூராக இருக்கும். இப்படி சுற்றி விட்டோம்னா அழகாக சுத்தம். அந்த ஷேப்பில் இருக்குது பாருங்கள்.
இந்த ஒரு மணி வைக்காமல் நம்ம அப்படியே போட்டோம்னா ஒரு குட்டி பவுலாக கூட வச்சுக்கலாம். இதை ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். 4வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். எந்த பூவும் 6 மணி பூ தான். 3 மணி இருக்கும். 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த பூ நீங்கள் போட்டுட்டு வாங்க, அதுக்கு அடுத்து நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை 1 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த கார்னரில் வரும்போது ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். 5 மணி பூ போடணும். 2 மணியில் ஒயர் இருக்குது. 3 மணி கோக்கணும். வீடியோ பார்க்கும்போது விளம்பரம் வந்தால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே போல் தான் இந்த சென்டரில் வரும்போது 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். 3 மணி கோக்கணும். இந்த கார்னரில் வரும்போது 1 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். 5 மணி பூ, அதுலேயும் 3 மணி தான் கோக்கணும். இதே போல் இந்த லைன் ஃபுல்லும் போட்டு முடிச்சிடுங்க. கடைசியாக வரும்போது நான் காமிக்கிறேன். இந்த மணியை சேர்க்கணும். இங்கே 5 மணி பூ தான் வரும். அப்போ 3 மணி இருக்கும். கடைசி பூவுக்கு 2 மணி கோக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். 1 மணி தான் இருக்கும். ஏன்னா இங்கே 2 மணியில் ஆரம்பித்தோம், இங்கே 1 மணி இருக்கும். சைடு மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும். 5 மணி பூ போட போகிறோம். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். எப்படி பார்த்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த லைன் ஃபுல்லும் 5 மணி 6 மணி பூ, இது ரெண்டும் சேர்ந்து தான் வரும். கலந்து தான் வரும். ஒரு பூ 5 மணி போட்டால் ஒரு பூ 6 மணி, அந்த மாதிரி தான் வரும். கீழே 2 மணியில் இந்த கீழே இருக்க ரைட் சைடு ஒயரை 2 மணியில் விட்டு எடுக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். இந்த லைன் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 4 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் 6 மணி பூ போட்டிங்கன்னு வச்சுக்க, இங்கே லாஸ்ட்டில் வந்து 5 மணி பூ வரும். இல்லை நீங்கள் 5 மணி பூவே போட்டிங்கன்னா லாஸ்ட்டில் 6 மணி பூ வரும். இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். அதாவது 3 மணியில் ஒயர் இருக்கும். இந்த 6 மணி பூவில்
இந்த 6 மணி பூவில் 1 மணியில், இந்த 5 மணி பூவில் 1 மணியில், இந்த சைடு 6 மணி பூவில் 1 மணியில், இந்த 3 மணியில் ஒயர் இருக்கும். இப்போ நம்ம 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஆறு மணி பூ தான் போட போகிறோம். எல்லாமே 6 மணி பூ தான். ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 1 2 3 3 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். 3 பூலையும் ஒரு மணியில். இப்போ இந்த மணியோட சேர்த்து 4 மணி இருக்கும். 2 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் போட்டுகிட்டே வரணும். கடைசி பூ போடும்போது இந்த சைடு மணியை சேர்க்கணும். 4 மணி இருக்கும், 5 மணி இருக்கும். இந்த சைடில் 1 மணி, இது 3 மணி, இந்த சைடு மணி 5 மணி இருக்கும். 1 மணி கோக்கணும். இதை போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு பூ போடும்போது கீழே 3 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். 3 மணி கோக்கணும். அதுக்கடுத்து 3 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். இந்த மணியோட சேர்த்து 4 மணி இருக்கும். 2 மணி கோக்கணும். அதே போல் 2 மணி கோக்கணும். இந்த கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும். அப்போ 5 மணி இருக்கும். அப்போ 1 மணி கோக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. போட்டு முடிச்சுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கடைசி பூ போடும்போது பாருங்கள், ரைட் சைடு ஒயரை கீழே 3 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியை சேர்க்கணும். 5 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். கோத்துட்டு நாட் போட்டுடலாம். இந்த சென்டரில் பாருங்கள், உள்ள 6 மணி இருக்கும். 6 மணி பூ தான் வரும். சுற்றியும் 6 மணி பூ வரும். இதில் 6 மணி பூ வரும். இந்த மாதிரி இருந்ததுனா தான் இது கரெக்டாக அழகாக வரும். இந்த ஷேப் இதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிங்க. நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிவிடுங்க. பீட்ரூட்டுக்கு மேலே வந்து இந்த இலை பகுதி போட்டுக்கலாம். அதாவது தண்டும் வரும், அதில் அப்படியே குட்டி குட்டியாக இலையும் வரும். இது தான் போட போகிறோம். இது போடுறதுக்கு 2 அடி ஒயர் 40 நம்பர் 50 நம்பர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து ஊசியில் கோத்துட்டு ஒரு நாட் போட்டுக்குங்க. 2 அடி ஒயர் எடுத்துக்குங்க. இப்படி ஒரு 2 நாட் போட்டுருங்க. ஊசிலேருந்து ஒயர் உருவிக்காமல் இருக்கும். இந்த சென்டரில் இருக்க 6 மணியில் தான் போட போகிறோம். கொஞ்சம் ஒயர் அப்படியே இருக்கட்டும், அப்புறம் நாட் போட்டுக்கலாம். உங்ககிட்ட லைட் கிரீன் இல்லைன்னா டார்க் கிரீன் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஓகே தான். 7 மணி கோக்கணும். முள்ளங்கி போட்டவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்.
இந்த 7 மணியில் 1 மணியை விட்டுடணும். இந்த 6 மணியில் ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதனால தான் ஊசியில் போடலான்னு சொன்னேன். ஊசியில் போட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். மறுபடியும் 7 மணி கோக்கணும். இந்த 1 மணியை விட்டுடணும். இந்த 6 மணியில் ஊசியை விட்டு குறுக்க விட்டு எடுக்கணும். இங்கே லூஸ் வரும். இந்த ஒயரை இப்படி தள்ளிட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். அப்படியே இழுக்கும் போது அது டைட்டாக வந்துடும். இதே போல் ஒரு மணிலையும் போடணும். நான் 2 பூ போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கடுத்து பாருங்கள், 1 2 3 4 மொத்தம் 6 பூ வரும். இந்த மாதிரி 6 தண்டு வரும். இது போட்டு முடிச்சிடுங்க. லாஸ்ட்டில் இங்கே இந்த ஒயரை இங்கே எடுத்துகிட்டு வந்து இதில் நாட் போடணும். நான் கடைசியாக வந்து காமிக்கிறேன். நீங்கள் இதே போல் போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி டபுள் பீட்ஸ் இருந்தாலும் கோத்துக்குங்க. ஆனால் கடைசியாக கோக்கும்போது நீங்கள் 1 மணி கோக்கணும். அப்போ தான் அந்த 1 மணியை தள்ளிட்டு நம்ம கோக்க முடியும். கடைசியாக இங்கே எக்ஸ்ட்ரா ஒயர் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதில் கொண்டு வந்து நாட் போட்டுடணும். நல்லா 2 3 நாட் போட்டுருங்க. போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிவிடுங்க. இதே போல் தான் நம்ம இந்த முள்ளங்கிலையும் போட்டிருப்போம். பீட்ரூட் போட்டு முடிச்சிட்டோம். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.